தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். திருப்பாடல் 147 1 முதல் 4 சொற்றொடர்கள். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர் காயங்களை கட்டுகின்றார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தன் நுண்ணறிவு அளவிற்கு அரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவு அளிக்கின்றார், பொல்லாரையே தரமற்றவும் தாழ்த்துகின்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் நெஞ்சத்து இருக்குமான என் அருமை சகோதரிகளே சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய வெள்ளியானதால் நிந்த பரிகாரமாக நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மனம் வருந்துவோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தீய வழியில் நடந்ததற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழாத மறுத்ததற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பிள்ளைகள் தங்கள் முதியோர்களை தகுந்த விதத்தில் பராமரிக்காத கவனத்திற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பெற்றோர் பிள்ளைகளில் வாழ்வில் சமாதானம் இல்லாத தருணத்திற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பிள்ளைகள் பெற்றோரை பெரியவர்களையும் மதிப்பு மரியாதை காட்டாத குற்றத்துக்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இன்றைய இளம்பெண்கள் படிக்கும் பள்ளி சீரார்கள் போதைக்கு அடிமையாய் இருந்ததற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் இளம்பெண்கள் தன் மனப்போன போக்கில் தவறு செய்ததற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் சிறு சிறு காரியங்களில் விட்டு கொடுக்காத மன்னிப்பு மறந்ததற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஜெபிக்க மனம் இல்லாத தருணத்திற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. படிக்கும் பிள்ளைகள் தங்கள் கடமைகளை செய்ய தவற்றிற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சமுதாயத்தில் பணம் சேர்த்து ஆகிய பொருளாசையில் சிக்கி தவிக்கும் தருணத்திற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நன்மை செய்ய தெரிந்த நன்மை செய்ய மறந்ததற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறு செய்யும் பொழுது கண்டித்து திருத்த முடியாததற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் பெரியவர்கள் மத்தியிலும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழாத தருணத்திற்காக பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சமுதாயத்தில் நீதி, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நேர்முறைகளை கண்டு காணாத தருணத்திற்காக பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஏழைகள் மேல் பரிவு இரக்கம் காட்டாத தருணத்திற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
நமது வாழ்வில் பாவம் செய்தபோது மனமாற்றம் அடையாத குற்றத்திற்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. தங்களது சுயநலத்தும் குடும்பத்தின் மீதும் பணி செய்யும் தளத்திலும் சுயநலத்தில் வாழ்ந்ததற்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. உலக போக்கின்படி தங்கள் மனம் போன போக்கின்படியும் வாழ்ந்ததற்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. தீய பழக்க வழக்கத்திலிருந்து விட்டு விலக மறுத்ததற்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. பாலியல் வன்முறை கொடுமையிலிருந்து விலக செய்வதற்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நெஞ்சத்திற்குமான என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவின் திருத்தை முன்னிட்டு நம்ம குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து நம்ம நிந்த பரிகாரமாக ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம், மன்றாடுவோம். இயேசுவின் திருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசிர்வதியும். எப்போதும் இறைப்பிரசனத்தை உணர்ந்து வாழ எங்களுக்கு வரம் தாரும். பலவினருக்கு பலத்தையும் சொல்ல முடியவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனதையும் தந்துள்ளோம். கைப்பெண்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் குறிப்பாக எங்கள் பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாக இருக்க செய்திருந்தோம். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருப்பவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளையும், குறிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளையும் விசுவாசத்தையும் இறை அன்பையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாக இருக்க செய்தருளும். ஆமேன். விண்ணுள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுளில் நிறைவேறுவது போல மண்ணுளில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக்க பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிதி பெற்றோள் நீரே. உம்முடைய திருவேற்றுங்கனையாகிய சுமாசிதிப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.